நாட்டின் 78வது சுதந்திர தினம் கோலாகல கொண்டாட்டம். 11வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. உலகளவில் இந்தியாவை 3வது பொருளாதார பலம் கொண்ட நாடாக உருவாக்குவோம் என சூளுரை. சுதந்திர தினத்தை ஒட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு பாதுகாப்பு கவசம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டின் 3 ஆண்டு கால வளர்ச்சியை பார்த்தால் திராவிட மாடல் ஆட்சியின் செயல்பாடுகள் அனைவருக்கும் புரியும் என பெருமிதம். பொங்கல் திருநாளில் இருந்து முதல்வர் மருந்தகம் செயல்படும் எனவும் அறிவிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி சாதனையாளர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தகைசால் தமிழர் விருது இலக்கிய செல்வர் குமரி அனந்தனுக்கும், டாக்டர் அப்துல் கலாம் விருது சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவுக்கும், வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலுடன் மக்களுக்கு சிகிச்சை அளித்த சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி சிறப்பித்தார் முதலமைச்சர். தியாகிகளுக்கான பென்ஷன் தொகையை உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பென்ஷன் தொகை 20,000 இருந்து 21,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் பட்டியல் சமூக மக்கள் மீதான தாக்குதல் அதிகரிப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை செயலாளராக கோவிந்த் மோகன் நியமனம். உள்துறை செயலராக இருந்து வரும் அஜய்குமார் வரும் 22ஆம் தேதி ஓய்வு பெறுவதை ஒட்டி மத்திய அமைச்சரவையின் நியமன குழு ஒப்புதலோடு புதிய உள்துறை செயலராக கோவிந்த் மோகன் நியமனம். ஐநா சபையின் இந்திய தூதராக பி. ஹரஸ் நியமனம். நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்திய தூதராக இருந்த ருசிராசாம் போஜ் கடந்த ஜூன் மாதம் ஓய்வு பெற்றதை அடுத்து பி. ஹரஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு.